ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகேக்கு வந்து விசில் சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி அளவில் தான் எனக்கு நியூஸ் வந்தது. எல்லாருக்கும் அந்த நியூஸ் வந்திருக்கும். அது பெருசாக இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சின்னம் தான் கொடுத்துருக்காங்க. விசிலுன்றது அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான ஒரு சின்னம். கட்சி சின்னம் எப்பவுமே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சின்னம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மயில்சாமிக்கெலாம் கொடுத்துருக்காங்களாம். ஒரு காலத்தில் ஆக்டர் மயில்சாமி சுரேஷா நிற்கும் போதெல்லாம். ஸோ இந்த சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அதே மாதிரி மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு கட்சிக்கு பொது சின்னமாக அது கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இது மோஸ்ட்டாக எந்த கட்சிக்கும் அதிகமாக கொடுத்தது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 234 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு சின்னம் தான் இருக்க போகுது. அந்த ஓட் மிஷனில் டிவிகே சார்பில் நிற்க போகிற வேட்பாளர்களுக்கு எப்படிலாம் போய் ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா விசில் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். விசிலுன்றது ஒரு காமன் வேர்டு. ஈவன் இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் பார்க்க போனீங்கன்னா கூட விசில் அடிப்பீங்க. ஒரு தேட்டரில் படம் பார்க்க போனீங்கன்னா விசில் அடிப்பீங்க. ஒரு பஸ் கண்டக்டர் விசில் அடிப்பார். விசிலுன்றது இப்போ ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான ஒரு விஷயம் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக மக்கள்கிட்ட போய் இந்த சின்னம் வந்து இப்போ ரீச் ஆகும். இன்னொரு ஒரு 2.5 months இருக்குது. இந்த சின்னத்தை வந்து இப்போ ரீச் பண்ணுறதுக்கு மக்களிடையே ரீச் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ இறங்கி நம்ம டிவிகே மெம்பர்ஸ் கிரவுண்ட் லெவலில் வேலை பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் இது தானாகவே போய் இது வந்து ரீச் ஆக போகுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மங்காத்தா படம் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அங்கே தேட்டரில் தலை ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அது நமக்கு லைக் வந்து அது அந்த ஒரு சாதகமான ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். இது நிறைய சோஷியல் மீடியா திறந்தாலே மீம் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் நீங்கள் எப்படா விசில் அடிப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மும்பை ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு விசில் அடிச்சா இதை கடைசியில் சிஎஸ்கே ஃபேன்னு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரியான மீம்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசில் சின்னம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சின்னம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே கட்சி தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள்லாம் செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சின்னம் கொடுத்ததுக்கு வந்து இப்போ நான் பார்த்த வரைக்கும் ரீசெண்டாக இன்னைக்கு ஈவினிங்லாம் அந்தளவுக்கு செம்மையாக ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த வரை இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு இடமா இப்போ இந்த பிரச்சார குழுன்னு ஒன்று வச்சு இதுக்கு தளபதி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போவாரான்னு தெரியல. ஏன்னா கூட்டம் அதிகமாக கூடுது. ஆல்ரெடி ஸ்டாம்பேட்டில் பிரச்சனை ஆனதுனால இப்போ வந்து அதுக்கு ஒரு பிரச்சார குழு போட்டு அவங்க இறக்குறாரு. அவங்களுக்கே நிறைய கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ண நிறைய பேர் வர போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் தான் டிவிக்கே அந்த கட்சியோட அந்த ஒரு அரசியல் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னடா எல்லாம் டிவிக்கே கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னும் எதுவுமே இறங்கி அவங்க கிரவுண்ட் லெவலில் அந்த ஒரு பாலிடிக்ஸில் இறங்கி எதுவும் பண்ண மாட்டுறாங்க, எதுவுமே கட்சியை பற்றியே பேச மாட்டாங்க, எல்லாம் அந்த படம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்கன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படம் அந்த கேஸ் இன்னும் தான் இருக்குது, ஜனநாயகன் படம். ஸோ ஆஸ் அ ஃபேனாக எனக்கும் அது ஒரு பெரிய வருத்தம் தான், படம் ரிலீஸ் ஆகலையே அப்படின்ற மாதிரி. பட் இப்போ நமக்கு பாலிடிக்ஸ் அரசியல்னு வந்தோடனே இன்னும் 2.5 மாதம் 3 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் இருக்குன்னும் போது இன்னும் ஆக்சுவலி 2.5 மாதம் தான் இருக்குது அப்படின்னும் போது இப்போ எல்லாரோட ஃபோக்கஸும் ஃபுல்லாக இந்த அரசியல் களத்துக்குள்ளே தான் இறங்கியிருக்கு. இதில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரும்ன்றதை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த வாட்டி கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்க போது. வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில். அதுக்காக இப்போ எல்லாருமே இப்போ தான் கொஞ்சம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க டிவிகேல கிரவுண்ட் லெவலில். கண்டிப்பாக வந்து ஒரு பெருசாக மக்களிடையே போய் நல்லா ரீச் பண்ணுவாங்க அப்படின்றத நம்பலாம். மெயினாக இந்த சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தளபதி ஃபேன்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியில் இருக்கவங்கள மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றம் தேவை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வந்து எல்லாருமே இந்த சின்னத்தை எந்த அளவுக்கு ரீச் பண்ண லைக் வந்து மக்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ண முடியுமோ ரீச் அவுட் பண்ணுங்கள். அதுதான் நம்ம தளபதி செய்கிற விஷயம்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அது மட்டும் கிடையாது. அது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம திரும்ப நம்ம ஒரு 2-3 கட்சிகளுக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டு வரோம். 2 கட்சிகளுக்கு தான் அவங்க தான் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்க நிறைய நல்லதும் பண்ணியிருக்காங்க, நிறைய கெட்டதும் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். நம்ம அந்த கெட்டதை சொல்லி இப்போ இந்த மற்ற பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி ஒருத்தவங்க பண்ண தப்பை மட்டும் சொல்லி அவங்கள குறை சொல்கிறதுக்கு அவங்க நல்லது பண்ணதை வச்சு நம்ம அதை வந்து நம்ம சந்தோஷப்படலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மற்ற கட்சி மாதிரி ஒருத்தவங்க இவங்களாம் ஊழல் பண்ணுறவங்க இதை பண்ணுறவங்க அவங்க அசிங்கமாக திட்டி நம்ம பண்ணாமல் ஸோ ஒரு டீசெண்டான ஒரு அரசியல் பண்ணணும் தான் தளபதி சொல்லியிருக்காரு. அதை தான் இப்போ எல்லாரும் இங்கே டிவிகேல பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் மக்களும் இப்போ ஒரு தளபதி ஃபேன்ஸோ ஒரு காமன் மக்களாகவும் நீங்கள் ஒரு டிவிகே சப்போர்ட்டராக இருந்தீங்கன்னா அதை தான் பண்ணணும். எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி ஊழல் கட்சி அது அப்படி அவங்களெல்லாம் திட்டி நீங்கள் டிவிகே கூட்டு போடுங்கன்னு கேட்குறத விட ஒரு நல்ல ஒரு அரசியல் மாற்றம் வரணும், ஒரு நல்ல தலைவர் வரணும், அது கண்டிப்பாக தளபதி இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து கேம்பெயின் பண்ணணும். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த சின்னத்தை. கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க் வரும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ ஒரு கூட்டணிக்கு எந்த கட்சி உள்ள வர போகிறாங்கன்னு தெரியல. இப்போத்தி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தனித்து தான் இருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கரெக்டான ஒரு பிரச்சார குழு இப்போ வர சண்டே ஒரு மீட்டிங் வர ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி என்ன மாதிரியான ஆலோசனைகள்லாம் பண்ணி எந்த அளவுக்கு இதை வந்து ஸோ இப்போ அரசியல் களத்தை சூடு பிடிக்க போகிறாங்க அப்படின்னு மாதிரி பார்க்கணும். இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஓட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேலலாம் ஸோ டிவிக்கு 34% ஓட்டு இருக்குது. கண்டிப்பாக தளபதியே சிஎம் ஆவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில சர்வேலாம் நான் பார்த்துருக்கேன். அஃபிஷியல் சர்வேவே
இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்மளால வந்து அரசியலில் மக்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் தான் எலெக்ஷனில் சொல்ல முடியும். இதெல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஓட்டு இப்போ மக்கள் நினச்சா, இப்போ இருக்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்ய முடியும். தளபதியை கொண்டு போய் அந்த சிஎம் நாற்காலியில் உட்கார வைக்க மக்களால் முடியும். என்னதான் ஓட்டுக்கு காசு வாங்கட்டும், ஈவன் நானே தான் சொல்கிறேனே, ஓட்டுக்கு எவ்வளோ பேர் காசு வாங்குறாங்க. ஸோ ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு கூட போயிட்டு மனசுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு போட்டால் போதும். இப்போ என்னன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்பவுமே இந்த 2 கட்சிக்கு ஓட்டு போட்டு தான் பழக்கம், இவங்களுக்கு போட்டு தான் பழக்கம், நாங்கள் அதிலே பழகிட்டோம், அவங்க தப்பு பண்ணாலும் கரெக்ட் பண்ணாலும் நாங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற அந்த ஒரு இன்னும் விசுவாசத்தோட ஒரு சில பேர் இருக்காங்க. அது கொஞ்சம் மாறணும்னு இந்த வாட்டி நான் ஆசைப்படுறேன். ஏன்னா டிவிகேக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட ஓட்டு அதிகமாக வரும் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் நான் பண்ண ரீசன்ட் சர்வேலே வந்து இது லைக் பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் இன்னும் அது அவங்களோட ஓட்டு மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய பேரோட மக்களோட ஓட்டு தேவைப்படுது ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக. இது கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க மக்கள் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ தளபதி அரசியல் களத்தில் குதிச்சிட்டாரு. இப்போ இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி அவரும் இப்போ வந்து ஏதோ சேலத்தில் ஏதோ ஒரு மாநாடு மாதிரி பண்ண போகிறாருன்னு கேள்விப்பட்டிருந்தேன். அது இன்னும் அஃபிஷியலாக வரல. அதுவும் வந்ததுன்னா இன்னும் கண்டிப்பாக வந்து இன்னும் சூப்பராக போகுன்றது நான் நம்பலாம். அரசியல் களம் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கிட்டத்தட்ட அவர் வந்து இந்தியாவில் இப்போ கூட ரீசெண்டாக இப்போ இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கு நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்த்தேன். ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் தளபதி தான் இப்போ 2025 வரைக்கும். அட் ப்ரெசென்ட் அந்த 2025 டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ தளபதி தான் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு அதிக சம்பளம் வாங்குற ஒரு ஆக்டர் ஒரு வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு 250 crores ஸோ வருஷத்துக்கு ஒரு 2 படம் பண்ணால் கூட 500 கோடி, ஒரு 10 வருஷம் பண்ணாருன்னா கூட 5000 கோடி அவர் சம்பாதிக்கலாம். இன்னும் அவருக்கு 50 வயசு தான் ஆகுது, அவங்க 70-75 வயசுக்கு நடிக்கிறாங்க. ஸோ நடிப்புக்கு வயசு கிடையாது அப்படின்னும் போது அவர் பெரிய மில்லியனராகவே அவர் செட்டில் ஆகிட்டு போயிடலாம். ஆனால் அவர் மக்களுக்கு சேவை பண்ணுன்றதுக்காக இங்கே வர சம்பாதிக்கணும்னா அவருக்கு சம்பாதிக்கிற வேறு வழிகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல்வாதிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சம்பாதிக்கிறது தான் அரசியலுக்குள்ள வருவாங்க, மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இங்கே நீங்கள் தளபதி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தனி சோர்ஸே பயங்கரமாக இருக்குது. சும்மா 2-3 மாதம் நடிச்சுட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அவர்கிட்ட நிறைய இருந்தும் நான் இங்கே எனக்காக மக்கள் வந்து என்னை இந்த இடத்துல நிற்க வச்ச மக்களுக்கு நான் எதாவது பண்ணணும்னு தளபதி ஆசைப்படுறாரு. அதை அவர் வந்து கண்டிப்பாக பண்ணுறதுக்கு நம்ம மக்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஓட் கேம்பெயின் மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்குற ஒரு ஓட்டும் அந்த அளவுக்கு வேல்யூவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டுலாம் நிறைய பேர் சில பேர் எதுக்கா ஓட்டு போடணும், காலையில் ஏஞ்சி போய் மதியம் போய் போடணும், ஓட்டு போடாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மக்கள் நினச்சிருப்பீங்க, நிறைய மக்கள் இருந்திருப்பீங்க, நிறைய நோட்டா ஓட்டுலாம் போயிருக்கும். இந்த வாட்டியாவது உங்கள் வேல்யூபிள் ஓட்டை கொண்டு போயிட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு நான் டிவிகேக்கு தான் போடணுன்றதுக்காக நான் சொல்லலை, நல்ல மாற்றம் வரணும்னா டிவிகேக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி. மெயினாக ஓட்டர்ஸ் அதிகமாக வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 63%, 60% ஓட்டு தான் வந்து 58% ஓட்டு தான் வந்து எப்பவுமே வந்து லைக் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனில் ரெஜிஸ்டர் ஆகும். இந்த வாட்டி ஒரு 85-90% ஓட்டு ரெஜிஸ்டர் ஆச்சுனாலே கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அந்த அளவுக்கு அந்த கம்மியான ஓட் பர்சன்டேஜ் மக்கள் வந்து கம்மியாக தான் ஓட்டு போடுறாங்க. ஒரு 60 இத்தனைக்கும் ஒரு லைக் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 100% மக்கள் ஒரு 60-58% தான் ஓட்டு போடுறாங்கன்னா அப்போ ஏதாவது ஒரு கட்சி தான் ஜெயிக்கும். நீங்கள் ஒரு 100% எல்லா மக்களும் அட்லீஸ்ட் ஒரு 90% மக்கள் வந்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கனாலே கண்டிப்பாக அரசியல் மாற்றம் ஏற்படும். இது கண்டிப்பாக தளபதி வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் லைக் அவர் வந்து கெயின் பண்ண போகிறாரு, பெருசாக பிரிக்க போகிறாரு. பெரிய சம்பவங்கள் இருக்குது, நிறைய பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தளபதிக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவர் சிஎம் ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான், எதிர்கட்சி ஆனாலும் சந்தோஷம் தான். அரசியலோட ஒரு முதல் எலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஎம் ஆயிருக்காரு. அவருக்கும் இந்த மாதிரி தான் அவரோட கடைசி படம் வந்து ஒரு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆனாருன்னு அந்த ஸ்டாட்ஸ் வேறு ஒன்று இருக்குது. நம்ம ஸ்டாட்ஸ்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ கூட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் தான் நான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன தான் வந்து இந்த மாதிரியான ஒரு கரப்ஷனான ஒரு இந்த எலெக்ஷன் சிஸ்டம் இருந்தாலும் எலெக்ஷன் சிஸ்டமே இங்கே இருக்க எலெக்ஷன் மிஷன் மேலேயோ பெரிய நிறைய சில இதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பேசினா கான்ட்ரவர்சியாக போயிடும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜனநாயகத்துக்கு நம்ம செலுத்த வேண்டிய அந்த ஒரு ஓட்டை நம்ம கரெக்டாக போடணும். இன்னும் 2-2.5 மாதம் இருக்குது. இறங்கி கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு கட்சியில் ஒரு போஸ்டிங்கில் தான் இருந்தால் தான் இப்போ இதெல்லாம் பண்ணணும்னு இல்லை, ஒரு தளபதி ஃபேனாக இருந்தால் கூட ஸோ மனசார இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம இருந்த நாடு, நம்ம இத்தனை வருஷம் வளர்ந்த இந்த ஒரு ஸ்டேட்டில் நமக்கு ஒரு நல்லது நடக்கணும், ஒரு நல்ல ஒரு புது தலைவர் வந்து தமிழ்நாட்டை ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. அந்த ஒரு விசுவாசம் மட்டும் தளபதிக்கு விசுவாசமாக இறங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படின்னு தளபதி சொல்கிற மாதிரி தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நானும் இப்போ ஒரு சின்ன பார்ட்டாக இந்த டிவிகே பார்ட்டியில் நான் உள்ளே இருக்கிறனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சப்போர்ட்டை பண்ண முடியுமோ தளபதிக்காக பண்ணுவேன். நம்ம என்றைக்குமே தளபதியோட ஃபேன் மட்டும் இல்லாமல் ஸோ ஆக்சுவலி தளபதி ஃபேன் தான், அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியில் ஒரு இதுவாகவும் ஒரு நிர்வாகியாகவும் ஒரு கட்சி தொண்ணாகவும் இறங்கி வேலை செய்யணும் தான் நானும் ஆசைப்பட்றேன். ஸோ இருக்கிற எல்லாருமே வந்து சுற்றி இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இதை வந்து ஒரு சில பேர் ஒவ்வொரு கான்ட்ரவர்சியாக இப்போ நீங்கள் அரசியல் வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றி நிறைய ஃபேக் நியூஸஸ் வரும், உண்மையான நியூஸஸ் வரும். இப்போ இனிமேல் தான் நிறைய சம்பவங்களே இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி படம் அதுவே ஒரு மாதிரி பெரிய பிரச்சனையில் போய் லாக் ஆகி தான் இருக்குது. அரசியல் வந்தால் எல்லாத்தையும் நம்ம தாங்கி தான் ஆகணும். அதில் போய் நீங்கள் இந்த கட்சியை பற்றி பேச மாட்டீங்க, அந்த கட்சியை பற்றி பேச மாட்டீங்க, அவங்கள நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இனிமேல் தளபதி கேட்க வேண்டிய நேரம் வந்து போச்சு. இனிமேல் எல்லா விஷயங்களையும் இறங்கி கேட்பாரு, சம்பவம் பண்ணுவார். அவர் வந்து இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார் தளபதி. பட் இனிமேல் அரசியல் களம்னு வந்தோடனே இறங்கி பெரிய சம்பவம் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக அதையும் தளபதி பண்ணுவாருன்னு நம்பலாம்.
இந்த எலெக்ஷன் ஒரு சரியான ஒரு எலெக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இப்போ இருக்க நியூ ஓட்டர்ஸ், இந்த 18 வயசு இருக்க நியூ ஓட்டர்ஸ்க்கு எல்லாரும் கண்டிப்பாக மோஸ்ட் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக போடுங்க, ஓட்டை போடுங்க. இதுக்கப்புறம் நான் நிறைய இனிமையான அரசியல் வீடியோக்கெலாம் என் சேனலில் வரும், நிறைய அப்டேட்ஸ் வரும், நியூ அப்டேட்ஸ்லாம் நான் இனிமேல் தான் நிறைய பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆனால் ஒரு நல்ல அரசியல் பேசணும், ஒரு நல்ல டீசெண்டான ஒரு அரசியல் பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை வச்சுட்டு இன்னொரு அரசியல் கட்சியை பற்றி தப்பாக பேசுறது, அவங்க ரொம்ப அந்த மாதிரியான ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான இதெல்லாம் யாரையுமே சாடக்கூடாது. எனக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த அரசியல் களத்தில் இருக்க நிறைய கட்சிகள் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது, பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பேசணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்கள பேசினா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நம்ம அவங்கள தப்பாக பேசினா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நம்ம இந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஜுகேட்டடான ஒரு நல்ல ஸோ அந்த ஒரு தளபதியோட அந்த ஒரு வழியில் நம்மக்கிட்ட அந்த ஆக்ரோஷம் அதுவும் இருந்தால் கூட அதை நம்ம போய் ஓட்டில் தான் காட்டணும். நம்ம இந்த இடத்துல பேசுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு அரசியல் சம்பவம் இருக்குது அடுத்த 2.5 மாதத்துக்கு. விசில் அது அந்தளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு இது அது வந்து எல்லா இடத்துலையும் இந்த சிம்பிள் கண்டிப்பாக ஈஸியாக ரீச் ஆகும். இது ஒரு தளபதி ஃபேன்ஸ் மட்டும் அதை ரீச் பண்ண தேவையில்லை, இந்த கட்சி தொண்டர்கள் மட்டும் ரீச் பண்ண தேவையில்லை, நார்மல் மக்களே இந்த சிம்பிளை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்றத என்னோட நம்பிக்கை. ஏதோ ஒரு வழியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்றது தான் ஒரு நம்பிக்கை. சோஷியல் மீடியாவில் பிடிச்சி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த விஷயம் தான். பார்ப்போம் எப்படி தளபதி இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறார். இனிமேல் அடுத்து வர வீடியோஸில் அவர் அடுத்தடுத்த பிரச்சார குழுக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிறையா பேசலான்னு இருக்கேன். அரசியல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கற்றுக்குட்டிங்க தான், அதை நம்ம சொல்லி தான் அவனுக்கு சொல்லுவாங்க. என்னென்னா டிவிக்கே ஒரு புது கட்சி, புது கற்றுக்குட்டிகள், அதில் வரவங்களாம் என்ன ஃபேன்ஸ் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஈவன் நானுமேலாம் ஒத்துக்கிறேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் அரசியலே பிடிக்காது ஓப்பனாக சொல்லணும்னா. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்காக தமிழ்நாட்டில் புது மாற்றம் வரணும், நான் இது முதல்ல சப்போர்ட் பண்ணுற ஒரு கட்சி, முதல்ல ஒரு கட்சிக்குள்ளே நான் போய் ஒரு சின்ன போஸ்டிங்கில் நான் இருக்கேன்னா கூட அது இந்த கட்சி தான், டிவிக்கே தான் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு நிறைய சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில குற்றமுறைகள்லாம் வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் வந்து ஒரு சில பேர் பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியாமல் பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, அப்படி இப்படிலாம் கிடையாது. ஒரு புது விஷயம் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அது வந்து நிறைய கற்றுக்கிட்டு தான் எல்லாருமே இந்த கட்சியில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் அந்த கட்சிக்குள்ளேயும் வந்திருக்காங்க நிறையா. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் சார் இந்த மாதிரி எவ்வளோ பேர் நிறைய பேர் உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஸோ இவங்களால இன்னும் கட்சி இன்னும் டெவலப் ஆகும். நிறைய இந்த கட்சியில் இருக்கவங்க இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து இங்கே பண்ண போகிறாங்க. இந்த எலெக்ஷனை ஜெயிக்க வைக்க தளபதி என்ன பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அவர் ஜெயிக்க வைக்க எங்கள் மக்களால் என்ன பண்ண முடியுமோ எல்லாரும் பண்ணுங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக தான் இது விஷயம். ஆட்சி மாற்றம் நடந்தால் நல்லது நடக்குமா நடக்காதா, எல்லாரும் வந்து கரெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்பீங்க. அதுக்கான பதில் நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சம்பாதிக்கிறதுக்கும் வருவாங்க, மக்கள் நல்லது பண்ணுறதுக்கும் வருவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மோட்டிவ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஒரு சில கட்சி, ஒரு கட்சி அதிகமாக பயங்கரமாக கரெக்ட் பண்ணுற கட்சிகளும் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் எல்லாரும் கொஞ்சம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ப்ளஸ் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மாற்றம் வரணுன்றதை எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வாட்டி தளபதி வந்து ஜெயிச்சு சிஎம் ஆனார்னா அது ஒரு பெரிய ரெக்கார்டாக இருக்கும், ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அவருக்கு அந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட், அவ்வளோ பவர் இருக்குது. பட் அப்படி இருந்தும் நம்மளால கான்ஃபிடென்ட்டெல்லாம் அடித்து சொல்லலாம், நம்ம அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டில் பேசலாம். பட் ஆனால் மக்கள் நினைச்சா மட்டும்தான் அது பாசிபிளான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. இதுக்கு அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.